இன்று 24/2/2026 விசுவாவசு வருடம் மாசி 12 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி காலை 7:49 மணி வரை. அதன்பின் அஷ்டமி திதி கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 3:47 மணி வரை. அதன்பின் ரோகிணி நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் துலாம். பொது துர்க்கை வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:34 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் காலை 11:32 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 12:44 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். நேற்றைய நெருக்கடி நீங்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வெளியூர் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருவாய் அதிகரிக்கும். நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர். மனம் தெளிவடையும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். ரிஷபம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் உண்டாகும். திட்டமிட்ட புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். திட்டமிடாமல் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது. பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். கடகம் ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர். வராமல் இருந்த பணம் வரும். பயணம் ஆதாயம் தரும். நேற்றைய முயற்சி இன்று வெற்றியாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். முயற்சிக்கேற்ற வருமானம் வரும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். தடைப்பட்ட வேலை நடக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். முதலீட்டில் லாபம் கூடும். கவனமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பிறரை அனுசரித்து செல்வதால் லாபம் கூடும். வழிபாட்டில் பங்கேற்பீர். பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் திடீர் நெருக்கடிக்கு ஆளாவீர். வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். வியாபாரத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர். சிலருடன் வாக்குவாதம் ஏற்படும். அமைதி காப்பது நல்லது. விருச்சிகம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். முயற்சியில் வெற்றி பெறுவீர். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதானமாக செயல்படுவீர். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட குழப்பம் விலகும்.
குடும்பத்தில் உங்கள் செயல் லாபம் தரும். தனுசு ராசி அன்பர்களே, யோகமான நாள். மனபயம் போகும், திறமை வெளிப்படும், வியாபாரத்தில் போட்டியாளர் விலகுவர், உடல்நிலை சீராகும், இழுபறியாக இருந்த வேலை முடியும், நேற்றைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும், தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர், எதிர்பார்த்த பணம் வரும். மகரம் ராசி அன்பர்களே, குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். உழைப்பு அதிகரிக்கும், பணியாளர்களுக்கு வருமானம் திருப்தி தரும், சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், விழிப்புடன் செயல்படுவதால் எடுக்கும் வேலை வெற்றியாகும், வரவேண்டிய பணம் வரும். கும்பம் ராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். திட்டமிடாமல் ஈடுபடும் வேலையால் இழுபறி உண்டாகும், வருமானத்தில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும், மனம் குழப்பமடையும், உங்கள் விருப்பம் இழுபறியாகும், ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாவீர், பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும், மனம் சோர்வடையும். மீனம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதித்து முடிக்கும் நாள். எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீர், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும், வரவேண்டிய பணம் வரும், செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும், இழுபறியாக இருந்த வேலையை நடத்தி முடிப்பீர், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும்.